ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. மேலும் நமது ராசி பலன் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சந்தாதாரராக மாறல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. பெரும்பாலானவர்கள் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தலன்னு சொல்லிட்டு அனாலிட்டிக்ஸ்ல காட்டுது. ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்க, உங்களோட செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி 2023ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் ஆடி மாதம் 29ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சிவராத்திரி தினம் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதி இன்று தினம் ராசியிலே இருக்கிறாருங்க. சந்திர பகவான் ராசியிலேயே சூரியனுடன் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே. மேலும் 10ஆம் இடத்துல குரு ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்று தினம் உங்களது வருமானம் இன்கம் உயரக்கூடிய வகையில் நல்ல வழிமுறைகளை நீங்கள் கண்டறியக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்று தினம் புதுசாக நிறைய உபரி வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குவதற்கு இன்னைக்கு சிறப்பாக பிளான் பண்ணிக்கலாம். எனவே நாள் முழுக்க உற்சாகம் பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. மகிழ்ச்சி உற்சாகம் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பெருகும். உங்களுக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள், உங்க ரிலேட்டிவ்குள்ள உங்க சொந்த பந்தங்கள் கூட ஏதாவது மனக்கசப்புகள் மனஸ்தாபங்கள் இது வரைக்கும் இருந்து வந்திருந்தா அது எல்லாமே இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு வலுவாக இருக்கு நண்பர்களே. உங்க வாழ்க்கையை பிரகாசமாக மாறும். அந்த அளவுக்கு சிறப்பாக நீங்கள் இன்று தினம் புதிதாக நிறைய பிளான்களை உருவாக்குவீங்க. தைரியத்தோடு செயல்பட்டு காரிய வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே. உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் வேண்டுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. இன்று தினம் வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று தினம் உங்களுக்கு அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமும் பெருகி காணப்படும் நண்பர்களே. இன்று தினம் நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில ஒரு படி முன்னேறுவதற்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீங்க. அற்புதமான ஒரு நாள் இன்று தினம். உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் உண்டுங்க. உறவினர்கள் இன்று தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் இன்று தினம் உங்களுக்கு ஏற்படுங்க. உறவினர்கள் கூட இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. அரைகுறையா இருந்த பணிகள் எல்லாமே இன்னைக்கு நீங்க மீண்டும் தொடங்கி முடிக்க முடியும். எனவே ஒரு லிஸ்ட் எடுங்க. எந்தெந்த காரியங்கள் பெண்டிங்கா இருக்கு, எது முடிக்காம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுங்க. ப்ரிஃபரன்ஸ் போட்டு 1 2 3 வரிசையா ஒவ்வொரு காரியமா இன்னைக்கு நீங்க தடைப்பட்ட பணிகளை முயற்சி செய்து பாருங்கள். உங்களுக்கு அதுல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கு நண்பர்களே. இந்த பெண்டிங் வேலை எல்லாத்தையுமே நீங்க முடிக்க முடியும். 0 பெண்டிங் வேலை நீங்க இன்னைக்கு கண்டிப்பா ரிமார்க்கபிள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்று தினம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள்ங்க. நல்ல வளர்ச்சிகரமான ஒரு நாள். நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மாணவர்களுக்கும் இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள். கல்வியில மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இருக்கு நண்பர்களே. எனவே இந்த தினம் உங்களுக்கு அற்புதமான ஒரு கல்வியில முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை இருக்கு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தோற்ற பொலிவுல இன்னைக்கு கொஞ்சம் மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலே அமையும் நண்பர்களே. உங்க குடும்பத்தில் யாராவது திருமண வயதில் இருக்காங்க அப்படின்னா திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளுக்கு இப்பொழுது உகந்த நாளுங்க. இன்னைக்கு நீங்க அதுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். பேச்சுவார்த்தைகள் தாராளமாக நடத்தலாம் நண்பர்களே. சில வேலைகளை செய்யும்போது என்னடா இவ்வளோ அலைச்சலாக இருக்குது, இந்த வேலையை எதுக்குடா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்களுக்கு டயர்டாகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருந்தாலும் இன்று தினம் உங்களுக்கு அனுபவங்கள் மூலமாக கண்டிப்பாக காரியங்களை சிறப்பாக முடிக்க முடியும் நண்பர்களே. நீங்கள் நினைச்ச காரியங்களை முடிக்க முடியுங்க. ஆனால் கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருந்தாலும் விளையாட்டில் நீங்கள் மற்ற கவனத்தில் சிதற விடக்கூடாதுங்க. படிப்பில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மாணவர்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் இல்லாத சூழ்நிலை அது மூலமாக ஏற்பட்டு விடுங்கிறதுனால பொழுதுபோக்குகளை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே. மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் மேனேஜ்மெண்ட் ஏற்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் விளையாடலாம், இந்த நேரத்தில் படிக்கணும்னு சொல்லிட்டு சிறப்பாக செயல்பட முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது நண்பர்களே. உங்க ஃபியூச்சர் குறித்த முதலீடுகள் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா அது இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை நண்பர்களே. நீங்கள் இன்று தினம் முதலீடுகள் செய்யும்போது நீங்கள் யோசித்து நிதானித்து எல்லா கோணத்திலையும் ஆராய்ந்து முதலீடுகள் செய்யணும். அப்படி இல்லைன்னா எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகள் கேட்டு பெற்றுக்கொண்டு பொறுமையாக முதலீடுகள் செய்யறது நல்லது நண்பர்களே. கவனமா இருக்கணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள், துன்பங்கள் பெரும்பாலானவை குறையக்கூடிய யோகம் இன்று தினம் இருக்கிறதுங்க. உங்க குடும்ப சீக்கிரட்டை யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்க கூடாது. அதில் கொஞ்சம் கவனமா இருங்க. நம்ம நண்பர் தானே சொல்லிட்டு உங்க குடும்ப விஷயத்தை நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அதனால உங்களுக்கு தேவையில்லாத
சில சிக்கல்கள் ஏற்படலாம். எனவே அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான அன்பு கிடைக்காத ஒரு ஏக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடவும் வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு பொறுமை கட்டாயமான தேவை. காதல் வாழ்க்கையில பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. மாலை நேரத்தில் நண்பர்கள் கூட நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். வெளிப்புற பார்ட்டி ஏதாவது இருந்ததுன்னா போய் கலந்துக்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு அதன் மூலமாக உற்சாகமாக நல்ல மனநிலையில் இருக்கும் நண்பர்களே. நண்பர்கள் கூட இருங்க. ஏதோ பார்ட்டிகளுக்கு இன்விடேஷன் இருந்தால் கலந்துக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு கஷ்டகாலங்களில் பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கக்கூடிய வகையில் தேவையான பண வரவுகள் இன்னைக்கு உங்களுக்கு உதவியாக அமையும். அதனால இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபியூச்சருக்காக சேவிங்ஸ் செய்கிறதுலையும் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க நண்பர்களே. பணம் இருக்கும்போது கண்டிப்பாக சேவிங்ஸில் ஆர்வம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் ஏதாவது ஒரு லீவ் கிடைக்குது அப்படின்னா, பர்மிஷன் போட முடியும் அப்படின்னா அந்த சான்ஸில் யூஸ் பண்ணி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் அதிகமான நோக்கங்கள் நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு லிமிட்டாக நோக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டு ஒவ்வொரு காரியமாக முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த நோக்கத்திற்கு போவது நல்லது நண்பர்களே. எதிர்பார்த்தபடி ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா ஏமாற்றத்துக்கு ஆளாகக்கூடாது. ஸோ பிளான் பி மாதிரி இது நடக்கலைன்னா இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பிளானை வச்சுக்கிறது நல்லது நண்பர்களே. இன்றைய காலத்துல ரொம்ப பிஸியா இருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஓய்வு நேரங்கிறது ரொம்ப கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நண்பர்களே. ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்து நேர மேலாண்மையுடன் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டால் கண்டிப்பாக உங்கள் விரும்பிய காரியங்களை ஓய்வு நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். எனவே இன்றைய தினம் நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்க. நேர மேலாண்மை ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையை இன்பமாக அமையுங்க. தவறான புரிதல் ஏற்பட்டு சில கணவன் மனைவியிடம் பிரிந்திருந்தாங்கன்னா இப்போ ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகள் மீண்டும் இருக்கிறது. எனவே மாலை நேரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையுடனான பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பிணக்குகள் தீர்ந்து நல்ல ஒரு இனிமையான மாலை பொழுது அமையும் நண்பர்களே. எனவே இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது 2 கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று பிளாக், இன்னொன்று ப்ளூ. பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது கடகராசி என்பதில் யாரெல்லாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு சுபகாரியங்கள் குறித்த எண்ணங்கள் எல்லாமே ஈடேறுங்க நண்பர்களே. எனவே குடும்பத்தில் சுபகாரியம் நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு அது குறித்த பேச்சுவார்த்தைகள் அல்லது முயற்சிகள் எல்லாமே செய்யலாம். உங்களுக்கு சிறப்பாக அது ஈடேறும். இன்று தினம் உங்கள் பர்சனாலிட்டி தோற்ற பொலிவுகளில் சில மாற்றங்கள் கொண்டு வருவீங்க. தோற்றப்பொழிவில் மாற்றம் கொண்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு சில மகிழ்ச்சியான நல்ல ஒரு தன்னம்பிக்கை பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே. சுபகாரியங்கள் நடக்கும். அது குறித்த எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய ஒரு நாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு படிப்பில் ஆர்வமின்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இருக்கிறதுனால ஆர்வம் செலுத்தக்கூடிய வகையில் பிளான் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது மாணவர்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் நினைச்ச காரியங்கள் நிறைவேற்றுறதுல கொஞ்சம் உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம். ஆனாலும் நீங்கள் காரியங்களை முடிக்க முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் மாணவர்கள் கல்வியில் ஆர்வம் செலுத்த வேண்டிய நாளுங்க. கொஞ்சம் அனுபவங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு குடும்ப சீக்கிரட்டை யார்கிட்ட ஷேர் பண்ணிக்க கூடாது. மற்றவங்க கிட்ட உங்கள் குடும்ப விஷயத்தை சொல்லக்கூடாது நண்பர்களே. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள். உங்கள் ஃபியூச்சர் குறித்த முதலீடுகள் செய்யும் போது கொஞ்சம் நிதானித்து கவனமாக செய்ய வேண்டியது அவசியம். உங்களுக்கு மற்றபடி எல்லா விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கக்கூடிய சிரமங்கள் குறையக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. கொஞ்சம் முதலீடுகளில் கவனமா இருங்க. குடும்ப சீக்கிரட்டை யார்ட்டி சொல்லாதீங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.